ரெண்டாவது நாசத்தை கொண்டு தொடங்கக்கூடிய ரெண்டாவது சூறா எது? அது எங்களுக்கு தெரியும். வயலுல்லி குல்லி வயலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. ரெண்டாவது நாசத்துக்கு சொந்தக்கார யார் தெரியுமா? மற்றவர்களுடைய குறைய பேசுறது. இது இன்றைக்கு பறவட இறைச்சோட டேஸ்டான சாமான். நல்ல புறா இறைச்சி காடு இறைச்சோட டேஸ்ட் என்ன தெரியுமா? மத்தவனை பத்தி கதைக்கிறேன், லேடிஸ் கொடுக்கும். இது மாஷா அல்லாஹ் அப்படி டேஸ்ட். மத்தவனை பத்தி பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நாசம் அடைய போறார். ஏன்? குர்ஆன் ஆயத்தன் ஆதாரம் கப்பீங்களே. வயலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. பேசுற மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. கண் ஜாட செய்யற ஒருத்தரை முன்னு கூட்டு போட்டு பின்னுக்கால கண்ணை காட்டுறபடி நான் போறேன். பிரச்சனை இல்லை, கண்ணை காட்டுங்க, எதையாவது காட்டுங்க. ஆனா விளங்கி கொள்ளுங்க, இந்த சூறா எல்லாருக்கும் பாடம். நீங்க நாசம் அடையாம விட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு இல்ல. அவர் செஞ்சது தானே கதைச்சோம். செஞ்சதை கதைக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? செய்யாத கதைச்சிருந்தா உங்களுக்கு 80 கசேரி அடிக்கும். இட்டு கட்டிட்டீங்க, உங்களுக்கு 80 கசேடியை போய் வாங்குங்க, போய் காதுக்கிட்டு எனக்கு அடிங்க, நான் இட்டு கட்டிட்டேன் 80 கசேடியை அப்பதானே உங்களுக்கு தப்பல்ல. அவங்களுக்கு இட்டு கட்டி இருந்தா 80 கசையடி. அவருடைய குறைய பேசி இருந்தா போய் மன்னிப்பு கேளு. நான் பேசினேன் இல்லைன்னா வயல். இந்த வயல் எப்படி இல்லாமல் ஆக போறீங்க? இது குர்ஆன் ஆயத்தை மாத்தேலுமா? எங்களுக்கு உங்களுக்கு மாத்தேலும். வயலுல்லி குல்லி ஹுமஸதில் லுமஸா. ரெண்டாவது, இது இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பெரிய பாவம். அதுவும் பழைய காலத்துல இது குறைவா இருந்துச்சு. அந்தந்த ஊர்ல பேசிக்குவாங்க. இது இப்ப இன்டர்நேஷனல் பாவம். இது நல்ல அறிவும் டெக்னாலஜியும் விரிவடைந்த பொழுது முழு உலகமும் சேர்ந்து ஒத்தனை பத்தி பேசும். அவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? அவன் பெரிய பாக்கியசாலி. ஏன்? அவன் மன்னிக்க இல்லைன்னா அவ்வளவு நன்மையை கொடுத்து போட்டுதான் உங்களை அல்லாஹ் விடுவான். சும்மா விட மாட்டான். அதனாலதான் வாயை திறந்துடப்படாது யாரும். எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு மத்தவன பலாய். ஏன் மத்தவனை பத்தி எங்களுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் பேசினோம்? வயல் நாசம். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஷைத்தான் பல ரூபத்துல தாரன். இல்ல அப்படி இல்லை, இப்படி இல்லை, எப்படி இல்லாட்டி பரவாயில்ல. வயலுல்லி குல்லி ஹுமஸதில். அப்படி தன்னை அடக்கி கொண்டவங்க சமூகத்துல மிச்சம் கொஞ்சம் பேர். புகார் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க, நான் செய்த அமல்கள்ல ஆக உயர்ந்த அமல் நான் யாரை பத்தியும் கதைச்சது இல்லை, யாரை பத்தி நான் பேசுனது இல்லை. அவங்க பேசுற அதெல்லாம் குவாலிட்டி. அது பாருங்க, எங்கட நல்ல ஒரு மனைவியின் அர்த்தம், அந்த மனைவி எந்த பொம்பளையை பத்தி கதைக்க மாட்டான். அப்போ விலை கொள்ளுங்க, அது நல்ல மனைவி. அது நல்ல கணவன்டா என்ன? அந்த வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கிறதில்ல, கதைக்க விட மாட்டான். அந்த வீடு அப்படித்தான். ஊற்ற எஜமான், ஊற்ற பாஸ் இருப்பார் என்ன, இந்த வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கல. அந்த வீடு சிறந்த வீடு, பிள்ளைகள் பழகும். அப்போ சில வீடுகள் இருக்குது அப்படி, அவங்களோட வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கல. ஏன்னா அந்த பழக்கம் வாரிசா போகும். அப்படியே வாப்பாட பழக்கம் பிள்ளை போகும் தானே. வாப்பா கல்லனா இருந்தா மகன் மகா கல்லனா இருப்பார். வாப்பா உமாவும் மத்தவண்ட பல ஆயுதான் இந்த நேரம் பண்ண பிள்ளைகளை பிடிக்கும். அப்ப